புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை விட பழைய ஏற்பாட்டு பலிபீட வேலைகளுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். எப்படி சொல்றீங்க? வாரத்தில் ஒரு முறை கூடுகிறோம், பாடல் பாடி ஆராதிக்கிறோம், தேவையுள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையையும் பிரசங்கம் பண்றோமே, இதுதான் பழைய ஏற்பாட்டு பலிபீட வேலை. ஆனால் சபை முக்கியமான சுவிசேஷத்தை மறந்து போச்சு. நாம எல்லோரும் இந்த சிட்ல சபை வச்சிருக்கோம். சில விஷயங்கள்ல வித்தியாசங்கள் இருந்தாலும் நமக்குள் சுவிசேஷம் ஒண்ணுதான். நாம என்ன செய்ய முடியும்? நாம எல்லோரும் சேர்ந்து சுவிசேஷ கூட்டம் நடத்தலாம். இன்னைக்கு செய்தி கொடுக்க வர்றது யார்? அந்த பைபிள் ஸ்டடி ரொம்ப நல்ல நடத்தல அந்த பாஸ்டர் வர்றாரா? இது சுவிசேஷ கூட்டம். சுவிசேஷகர் தான் வருவார். இப்பெல்லாம் சுவிசேஷ கூட்டத்துல பாஸ்டர் தான் வராங்க, அதான் கேட்டேன். எபேசியர்ல யார் யார் எந்தெந்த வேலையை செய்யணும்னு ஆவியானவர் மூலம் நான் எழுதியிருக்கேன். பாஸ்டர் சபையை கவனிக்கணும், இந்த மாதிரி கூட்டத்தை நடத்தணும், சுவிசேஷகர் சுவிசேஷ செய்தியை கொடுக்கணும். ஒவ்வொருவருடைய அழைப்பும் வேற, அதை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார். மனம் திரும்பி அவரை விசுவாசியுங்கள், அவர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார். அவருக்குள் நித்திய ஜீவன் என்ற நம்பிக்கை உண்டு. சகோதரர்களே, இதே போல உங்க சிட்டில் இருக்கும் எல்லா சபைகளும் சுவிசேஷத்திற்காக ஒருமனதாக ஏன் இணைந்து செயல்படக்கூடாது? சபை கூட்டங்களும் கிறிஸ்தவர்களுக்கு, வெளி கூட்டங்களும் கிறிஸ்தவர்களுக்கா? பெரிய பேரின்ப பெருவிழா நடத்தி திரும்பவும் பைபிள் ஸ்டடி நடத்தாதீங்க. சிறு கூட்டங்களா பல இடங்களில் சுவிசேஷகர்களை அழைத்து அடிக்கடி நடத்துங்கள். இதை செய்ய முடியாதா? இதை செய்யாத சபை ஒரு செத்த சபை. வெறும் ஆராதனை ஆண்டவருக்கு தேவையில்லை. உங்கள் ஆராதனைகளில் தேவனுக்கு பிரியமும் இல்லை. திறந்த வாசல் இருக்கிறது. எல்லா சபைகளும் இணைந்து கட்டாயம் செய்யுங்கள். ஒரே இடத்தில் ஆயிரங்களை சேர்ப்பதை விட நகரம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மக்களை தேடிச் செல்லும் சபையாக இருப்போம். சுவிசேஷம் சபை கட்டிடத்திற்குள் மட்டுமல்ல, ஒவ்வொரு தெருவிலும், ஒவ்வொரு பகுதியிலும், ஒவ்வொரு மனிதரிடமும் செல்லட்டும். சுயநலம் மறப்போம். நம் தேவையை விட அழிந்து போகும் ஆத்துமா முக்கியமோ. கர்த்தரின் நாமம் இந்த நகரம் முழுவதும் அறிவிக்கப்படட்டும். சுவிசேஷத்திற்காக ஒன்றிணையாத சபை, மாயையான சபை. சிந்திப்போம், செயல்படுவோம்.